அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்டிஸ் ஓவர்ரீச் ஆர்டிகல் 142 இது குறித்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்ம பாலிட்டி படிக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் 3 விதமான அதிகார மையங்கள் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்டு லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லிட்டு 3 விதமான அதிகாரங்கள் இருக்குது. ஒன்று வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் அது செயல்படும். இதில் ஏதாவது ஒரு அமைப்பானது தன்னுடைய அதிகாரத்தை மீறும்போது ஒன்று இன்னொன்று வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம கான்ஸ்டியூஷன் இதுதான் நமக்கு வந்து சொல்லுது. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் விசஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடத்தியிருந்தாங்க. அதாவது கவர்னர் ஒரு 10க்கும் மேற்பட்ட பில்லுக்கு வந்து அசன்ட் கொடுக்காமல் வச்சுருந்தார். அது குறித்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருந்தது. அந்த வழக்கானது கவர்மெண்ட்டுக்கானது சாதகமாக வருது. நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். அது குறித்து நீங்கள் பேப்பர்லேயும் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த வியாழக்கிழமை நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஒரு பார்லிமெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அதாவது ஒரு கவர்னர் வந்து முடியக்கூடாது, ஒரு பில்லுக்கு அசன்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அது ஒப்புதலுக்காக பிரசிடென்ட் கிட்ட அனுப்பியிருக்காரு அப்படின்னும் போது, ஸோ இந்த முடிவெல்லாம் யார் எடுப்பாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து எடுக்கக்கூடியது தான் வந்து லெஜிஸ்லேட்டிவாக இருந்தாலும் அண்ட் வந்து பார்லிமெண்ட்டாக இருந்தாலும். ஸோ இவங்க முடிவு வந்து நீங்கள் ஒரு டைம் பீரியட் கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய சட்டத்திற்கு அவங்க சுப்பீரியாரிட்டி காட்டுது இல்லையா? ஸோ பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு சூப்பர் பார்லிமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த வீட்டோ பவர்னு இருக்கும். வீட்டோ பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு பில்லு வருது அப்படின்னா அது வந்து அசன்ட் கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற அந்த பவர், அதாவது கால வரையின்றி எவ்வளோ வருஷம் வேணுனாலும் அதுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கலாம். நிறைய பவர் இருக்கும். இப்போ கவர்னர் கிட்ட வந்து அந்த வீட்டோ பவர் கிடையாது. ஒன்று அவர் அந்த பில்லுக்கு வந்து அசன்ட் பண்ணலாம், இல்லை வந்து அந்த பில்லு வந்து வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்லை திரும்ப வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே வந்து திரும்ப அது மறு ஆய்வுக்காக அனுப்பலாம். அவங்க திரும்ப அது எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் வித் சேஞ்சஸ் ஆர் வித்தவுட் சேஞ்சஸுக்கு திரும்ப அனுப்பினா அது வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்தா ஆகணும். அப்படி இல்லையா, இது வந்து இந்தியாவுடைய சொவரனிட்டிக்கு ஏதோ வந்து பாதிக்கக்கூடிய வழியில் இருக்குது, அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது அப்படின்னா அவர் பிரசிடென்ட்டுக்கு வந்து அவர் ஒப்புதலுக்காக அனுப்பலாம். இது மாதிரி ஒரு 4 விதமான பவர் இருக்குது. ஆனால் கவர்னருக்கு வீட்டோ பவர் அப்படிங்கிறது கிடையாது. அந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் கிட்ட மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில் சொல்லுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஒரு 10 பில்லுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கிறது வந்து கவர்னருக்கு வந்து எப்படி வந்து கான்ஸ்டியூஷனலாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு 10 பில்லுக்கு அவருக்கு அசன்ட் கொடுக்காமல் வச்சுருந்தாரு. இப்போ பஞ்சாப் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு, ஒரு பஞ்சாப் கவர்மெண்ட் கேஸில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவசரமாக எல்லா பில்ஸையும் வந்து பிரசிடென்ட்டுடைய மேற்பார்வைக்கு அனுப்பினார். இது வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது, தீர்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிறதுனால அது குறித்து சுப்ரீம் கோர்ட்டாக சொன்னாங்க, நீங்கள் ஒரு டைம் பீரியட் கொடுத்துருந்தாங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணும்னாங்க அந்த தீர்ப்பில். அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இது கவர்னர் மட்டும் வந்து பொருந்தாது, இது பிரசிடென்ட்டுக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது குறித்து, இந்த ஜட்மெண்ட் குறித்து நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள், பர்ஃபார்மிங் எக்ஸிக்யூட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன? பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, பார்லிமெண்ட்டு இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர்ஸுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டே பண்ணுது அப்படின்னா அந்த 10 பில்லுக்கு சுப்ரீம் கோர்ட்டு அசன்ட் கொடுத்துருப்பாங்க, அதே போல் டைம் பீரியடும் கொடுத்துருப்பாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா, இது வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸா இல்லை நியூக்ளியர் மிசைலா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது ஆர்டிகல் 142 தான் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸை வந்து சொல்லுதுங்க. ஸோ நம்ம பாலிட்டியில் பார்க்கும்போது ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிக்ரீஸ் ஆர் அண்ட் ஆர்டர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஸ் எ டிஸ்கவரி எக்ஸெட்ரா. என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அந்த சட்டத்தில் அங்கே நீதியானது கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸாக வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கோம். அதாவது ஒரு மைனர் கேலை வந்து மொலஸ்டேஷன் வந்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கான சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஜட்ஜி என்ன சொல்லியிருப்பார், இது மாதிரி ஒரு பெண்ணுடைய மார்பகத்தை பிடிக்கிறதோ இல்லை அவங்களுடைய பேண்ட் அந்த ஸ்கர்ட்டு வந்து கழுவுறதோ ஒரு ரேப் அட்டெம்ப்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜி வந்து கொடுத்துருப்பாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தன்னிச்சையாக சூமோட்டோவாக நம்ம கூட அந்த கிளாஸ் எடுத்திருப்போம், அது சூமோட்டோவாக அவங்க தலையிட்டு இது வந்து எப்படி வந்து அன்கான்ஷியலாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து அந்த நீதியை வந்து நிலைநாட்டுறதுக்காக அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டோவாக வந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 140 சொல்லுவாங்க. ஸோ அதே போல்
இந்த ஒரு 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 பில் அப்படிங்கிறது இப்போ கவர்னருக்கு வந்து எந்த வித டைம் லிமிட்டும் கிடையாது. ஒரு பில்லுக்கானது இந்த டைம் பீரியடுக்கு நீங்கள் வந்து அசன் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. அதுக்காக நீங்களுடைய பர்சனல் உங்களுடைய தேவைக்காக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக நீங்கள் ஒரு பில்லுக்காக எந்த ஒரு அசன்ட்டும் கொடுக்காம கால வரையற்றி நீங்கள் வச்சுருக்குது அது சரியாகுமா? நம்மளுடைய கவர்னருடைய நிறைய ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கவர்னர் வந்து ஒரு பில்லுக்கு அசன்ட் கொடுக்கலனாலே அது வந்து ரிஜெக்ட் ஆன பில்லு தான் சொல்லிட்டு ரொம்ப பேசியிருப்பார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் சுப்ரீம் கோர்ட் அந்த பில்லுக்கு வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 142 என்னெல்லாம் சொல்லுது? 2 கிளாஸ் இருக்குதுங்க. ஆர்டிகல் 142 கிளாஸ் 1 என்ன சொல்லுது? எம்பவர்ஸ் த சுப்ரீம் கோர்ட் டு பாஸ் எனி ஆர்டர் ஆர் டிக்ரீஸ் நெசசரி ஃபார் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி கேஸ் பிஃபோர் இட். எந்த கேஸாக இருந்தாலும் அதில் கம்ப்ளீட் ஜஸ்டிஸை கொண்டு வரதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்? எந்த ஆர்டர் வேணாலும் பாஸ் பண்ணலாம். இது ஆர்டிகல் 142 கிளாஸ் 1 வந்து சொல்லுதுங்க. ஆர்டிகல் 142 கிளாஸ் 2 என்ன சொல்லுது? டீல்ஸ் வித் மேட்டர் ரிலேட்டட் டு த சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் கண்டெம்ப்ட் அண்ட் ரிலேட்டட் பவர். என்ன சொல்லலாம்? அது என்ன சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சுப்ரீம் கோர்ட்டானது ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு யாராவது கண்டெம்ப்ட் கொடுக்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தீர்ப்புக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அது குறித்தான கேசஸ்லையுமே வந்து அதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து 2 ஆர்டிகல் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 தான் வந்து இது என்னன்றது சொல்லுதுங்க. இப்போது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சம்டைம்ஸ் த ஃபாலோயிங் லா மே பி ஃபுல்லி சால்வ் த ப்ராப்ளம். ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுது. அந்த சட்டமானது ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வாக இல்லை அப்படிங்கிற அந்த சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் அங்கே தலையிடுறாங்க. கோ பியாண்ட் ஸ்ட்ரிக்ட் லீகல் ரூல்ஸ். ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றப்படுது, அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிடலான்னா அது ரூல்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ரூல்ஸை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் செயல்பட முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட வேலை என்ன நம்ம பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொடெக்டட் யார்? சுப்ரீம் கோர்ட்டு தான். நம்ம பார்த்துருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய ப்ரொடெக்டரும் யார்? சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ ஒரு நாட்டில் இந்தியா ஒரு நாட்டில் ஒரு கான்ஸ்டியூஷனானது அதுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதில் சுப்ரீம் கோர்ட் தலையிடும். அது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொண்டு வரதுக்காக அதுதாங்க சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஆர்டிகல் 142 gives the Supreme Court special power to make sure complete justice in any கேஸுங்க. எந்த கேஸாக இருந்தாலும் இது நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எந்த கேஸாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் தலையிடும். அதுக்கான பவர், ஸ்பெஷல் பவர் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குதுன்றாங்க. என்னென்ன பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ட் ஆஸ் ஏ ரெசிடுவல் பவர். எந்த பவராக இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்துருப்போம் கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு இருக்கும். இப்போ எந்தெந்த பவர்லாம் வந்து இருக்குது இல்லையோ, இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது ரெசிடியூ பவர் எதுவாக இருந்தாலும் அது யூனியன் லிஸ்ட்டுக்கிட்ட தான் போகும். ஸோ இது மாதிரி எந்த ரெசிடியூவல் பவர் இருந்தாலும் அது சுப்ரீம் கோர்ட்டு தான் போகுன்றாங்க. எந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸாக இருந்தாலும் ஒரு சட்டம் இயற்றப்படுது, அந்த சட்டத்தில் வந்து இன்ஜஸ்டிஸாக இருக்குது அப்படின்றாலும் அதில் சுப்ரீம் கோர்ட் தலையிடும். ஸோ பாருங்கள், அக்னாலஜிஸ் சுப்ரீம் கோர்ட் ரோல் அஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட கார்டியன் யார்? அரசியலமைப்புடைய பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதோட நேச்சர் ஆஃப் பவர் என்ன? எக்ஸ்ட்ராடினரி அண்ட் டிஸ்கிரிஷனரி. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பவர் இருக்கும். அதே போல் அதோடைய பவரானது ஏதோ சட்டத்துக்கு புறமான ஒரு செயல்பாடுகள் ஏற்படும் பொழுது அதை தடுக்கிறதுக்கு இது செயல்படும்ன்றாங்க. இது எல்லாமே மேலே பார்த்தே தான். ஸோ அதுதான் வந்து ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? சரி, என்னென்ன கேஸில் இது மாதிரியான தீர்ப்புகளை சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூனியன் கார்பைட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1991 இந்த போபால் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த போபால் ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1998 கொண்டு வந்த இன்னும் சட்டத்தில் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பாபர் மஸ்ஜித் அண்டு ராம் ஜென்மபூமி கேஸ் 2019 வந்த அந்த கேஸில். அது பிறகு நவ்ஜித் சிங் ஜோஹர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வந்து இந்த கேஸ். ஸோ இந்த கேஸ்லாம் வந்து உதாரணமாக வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். அப்படின்னால நம்ம இந்த கேஸ்லாம் நம்ம மேற்கொள் காட்டுறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதுங்க. ஸோ இதுதான் அடுத்தது தான் உங்களுடைய புரிதலுக்காக தான் திரும்ப அதே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பாருங்கள், ஜுடிஷியல் வந்து ஓவர் ரிச் ஆகுதோ, ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு ஜுடிஷியல் வந்து ஓவர் ரிச் பண்ணுதோ அப்படிங்கிற அந்த ஒரு ரிஸ்க் இருக்கும். சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், அது நம்ம சொல்லக்கூடாது. இப்போது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளில் அதே போல் இந்த மாதிரி வந்து அங்கே
லெஜிஸ்லேட்டிவ் எடுக்கக்கூடிய பவர்ஸை தாண்டி இந்த இராணுவமும் தனியாக ஒரு முடிவெடுக்கும், ஜுடிஷியரியும் தனியாக முடிவெடுக்கும். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வந்து இங்கே ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே போல் கேன் பொட்டன்ஷியலி பிளர் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ எல்லாருக்குமே செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் ஃபீச்சர்ஸில் ஒன்றுங்க. இப்போ ஜுடிஷியரிக்கும் தனியாக ஒரு ஃபீச்சர் இருக்கும், பார்லிமெண்ட் தனியாக ஃபீச்சர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் தனியாக ஃபீச்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தலையிடும் போது அது இங்கே அடிபட்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து இதில் ஏற்படுதுங்க. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோங்க. சரி, இப்போ ப்ராக்டிஸ் கொஷின். இந்த ப்ராக்டிஸ் கொஷனுக்கான ஆன்சர் மேலே பார்த்த இந்த கேசஸ் பாருங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லாமல் மறந்துட்டேன். இன்கேஸ் பரவாயில்ல, நீங்கள் அதை இந்த கிளாஸை கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ண முடியும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஆர்டிகல் 142 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒன்று, கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. அதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 142 எதுலாம் வந்து கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் அலோஸ் த சுப்ரீம் கோர்ட் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி பெண்டிங் கேஸ். எந்த பெண்டிங் கேஸாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டானது ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸை கொண்டு வரதுக்காக செயல்படலான்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அடுத்தது, திஸ் பவர் கேன் ஆல்சோ எக்ஸசைஸ் பை த ஹை கோர்ட். ஹை கோர்ட்டுக்கு இந்த பவர் இருக்குன்றாங்க. அப்படியா? சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லாமல் ஹை கோர்ட்டுமே இது செயல்படலான்றாங்க. நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது, ஆர்டிகல் 142 கேன் ஓவர்ரைட் எக்ஸிஸ்டிங் லாஸ் இன் இண்டிவிஜுவல் கேசஸ். ஆர்டிகல் 142 பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய லாஸ்டையும், புதுசாக சட்டம் எடுத்து மட்டும் கிடையாது, ஏற்கனவே ஒரு லா இருக்குது அப்படின்னா அந்த லாஸ்லேயும் வந்து சில ஓவர் ரைட் பண்ண முடியும்ன்றாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி? விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்? கரெக்ட். ABCD இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி அப்படிங்கிறத சரியான ஆன்சரை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒருவேளை இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இதுக்கான ஆன்சர் இருக்குங்க. இதோட PDF வேணாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.